ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி நம்மளுடைய கிளைண்ட் அவங்களுடைய பொண்ணோட பர்த்டே பார்ட்டிக்கு ஆர்டர் பண்ண மூஸ் கேக் பற்றி தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக மூஸ் கேக் வந்துட்டு க்ரீமாக இருக்கும் இல்லையா, நாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக க்ரீமோட கேக்கையும் ஆட் பண்ணி செஞ்சுருப்போம். அதில் என்ன ஸ்பெஷல்னால், அதில் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்க க்ரீம் தான். அது ரொம்ப ரிச்சாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். யூஸ்வலாக வந்துட்டு பர்த்டேக்கு கப் கேக்ஸ் மாதிரி தான் கொடுக்குறதா பிளானு. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. யூஸ்வலாக பர்த்டேக்கு நம்ம கேக் கட் பண்ணி கொடுக்குறோம் இல்லையா, இது கட் பண்ணும்போது மெஸ்ஸி ஆகிடும். அப்படிலாம் இல்லாத ஏதாவது கப்லேயோ டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணலாமா அப்படின்னு கிளைண்ட் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக ரெஃபர் பண்ணது தான் வந்துட்டு இந்த ஜார் மூஸ் கேக்கு. கிளைண்ட்டும் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாங்க. ஏன்னா பர்த்டே பார்ட்டி முடிஞ்சதுக்கப்புறம் கேக்கை கட் பண்ணி கொடுக்காம இது ஒவ்வொரு ஜாரும் வித் ஸ்பூனோட எல்லாருக்குமே அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி நாங்களும் ஃப்ரீசரில் ஒரு 3 hours ஸ்டோர் பண்ணி அவங்களுக்கு டெலிவரி பண்ணிட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டில் பர்த்டே பார்ட்டிஸோ இல்லை வேறு ஏதாவது ஈவெண்ட்ஸோ பண்ண போகிறீங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஏதாவது ரிட்டன் கிஃப்ட்டோ இல்லை இது மாதிரி கேக்ஸோ கொடுக்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக யாவின் கேக்ஸை காண்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் பல்க் ஆர்டர்ஸும் எடுக்கிறோம். மீதி டீட்டெயில்ஸாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.